எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மூவி எனக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது கேட்ட ஒரு கேரக்டர் வந்து இட்ஸ் அ காப் ரோல். ஸோ பெண்களை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு நடக்கிற ஒரு அப்யூஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி வெறும் பெண்களை மட்டுமே சார்ந்த ஒரு படமும் கிடையாது. இது ஆண்களுக்கும் போய் இதை சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு காப் ரோல். ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற பெண்ணை வந்து எப்படி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காப் ரோலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமே தான் ஷூட்டிங் பயங்கரமாக போகுது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ. ஆக்சுவலி இதில் ஸ்டண்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும். என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சட்டலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நேச்சுரலாக இருக்குது. ஒரு ஸ்டண்ட் வச்சாதான் ஒரு காப்ரோல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிக்னிஃபைடாக ஒரு சிஐடி லெவலில் ரொம்ப ஆழமாக எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சியும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் மூவி இது வந்து ஃபஸ்ட் சார் எனக்கு ஸ்டோரி சொல்லும்போதே இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து கேர்ள்ஸோட ஃப்ரீடம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரீடம்னால சில வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ரோல் கண்டிப்பாக ஒரு எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் everyone. Myself Amrita Hallar. Today I came for Extreme Movie Puja ceremony and press media. So actually I am very excited to hear. I am coming from different state, West Bengal, from Kolkata. So I'm very glad and very fortunate to producer sir and my director sir, Rajavil sir. So giving me this good opportunity in this movie as a heroine. So I'm playing a very good and different kind of character like YouTuber for this new generations, and we are talking about the girls' freedom, women's empowerment. So thriller, crime and everything in this movie, in masala in this movie. So I am really happy to work work with this movie, and thank you so much and bless me for my new movie in Tamil industry. It's my first steps in Tamil industry. Thank you. சொசைட்டியில் நடக்கிற விமனுக்கு நடக்கிற அப்யூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் பற்றி தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இது. இப்போது ரியல் லைஃப்பில் நடக்கிறதுக்கு எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம், ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஏ ரோல் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது செகண்ட் படம். ஏற்கனவே அவங்க ஃபஸ்ட்டு வந்து சீகர் பிக்சர்ஸ் வந்து தூவல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 30 அவார்டு வாங்கியிருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நான் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பிழைன்னு ஒரு படம் வந்து அசுரன் படத்தோட அவார்டுக்கு செலக்ட் ஆன படம் தான். சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். செகண்ட் வந்து தூவல் இந்த பேனருக்காக நான் பண்ணியிருக்கேன். அதுவும் அவார்டு கண்டென்ட்டு. இப்போ அதே பேனருக்கு நான் வந்து இப்போ தேர்ட் மூவியாக நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து கமிட் ஆகியிருக்கேன். இது கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாலே ஒரு உச்சக்கட்டம், தீவிரம், இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக அப்படின்ற ஒரு மீனிங் தான். நம்ம எதையுமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் இந்த படத்துடைய கண்டென்ட். நம்ம ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வந்து ஒரு ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேரில் நிறைய எல்லைகள் மீறிய ஒரு காட்சி அமைப்பு மாதிரி இன்றைக்கி நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. சில பெண்கள் நான் சொல்கிறேன், எல்லாரையும் இல்லை. இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அதாவது அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒன்று தாங்க வித்தியாசம். அதாவது வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் மனுஷன், அதை மீறுறவன் மிருகம். அந்த ஒரு மீறுற ஒரு சம்பவங்கள்
எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அதை வந்து எப்படி கொண்டு வரலாம், அதாவது கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வச்சு ஒரு சஸ்பென்ஸு கிரைம் கலந்து நாங்கள் இந்த ஒரு படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை அப்போ கொடுக்க போகிறோம். அதனுடைய பூஜை தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். இது வந்து பிப்ரவரி பிகினிங்லேருந்து ஷூட்டிங் வந்து போகும். அதான் சார். சார் ஆடை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஆதரிக்கிறாங்க. பெண்கள் வந்து கண்டிப்பா ஆதரிப்பாங்க ஆடை கலாச்சாரத்தை. நீங்க எப்படி அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து போவீங்க? இல்லை சார், அதான் நம்ம சினிமா மூலிமா தான் சார், நம்ம வந்து சினிமா மூலிமா தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் நாங்கள் இந்த கண்டென்ட் சினிமாவில் நாங்கள் பண்ணுறோம். தமிழக அரசே வந்து நிறைய காலேஜ்ல வந்து ஆடை கலாச்சாரம் தேவை கிடையாதுட்டாங்க, அவங்க விருப்பப்பட்டு வரலான்ட்டாங்க. சில காலேஜ்ல வந்து அப்படியே அது நீங்க சாரி தான் கட்டு வரணும், சுடிதார் தான் போட்டு வரணும் இருக்கு, சரிங்களா? அப்படிப்பட்ட பெண்களுக்கு அப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு எப்படி சொல்லுவீங்க அதை? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது சார். இது எங்களுடைய கருத்து. இடம் பொருள் ஏவல் மீறி நம்ம பண்ணுற விஷயங்களால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதை தான் நான் இதில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம். இந்த கண்டென்ட்டில் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா நீங்க சொல்ல வர கதை அதுதான், கரெக்ட்? இருக்கா இல்லையா? இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழி நடத்தணும்னு தான் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். பட்டு நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம நியூ அப்படின்ற பேரில் வந்து சுதந்திரத்துக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் அதை பண்ணுறதுனால விளைவுகள் தான் ஏற்படும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான். அதை ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகலாம் பண்ணலை. இது என்னன்னா உன்னுடைய சேஃப், உன்னுடைய கவசம் அந்த ஆடை தான். ஏன்னா வந்து சொல்லலாம், அதாவது வந்து நியூடாவே நான் போனால் கூட நீ வந்து அடக்கின்னு இரு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் உணர்வு வந்து எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. அதாவது வந்து உணர்வில் கூட சொல்கிறேன், ஒருத்தன் இப்படி இருந்தால் தான் இப்படி இருக்கணும்னு நினைப்பான், ஒருத்தன் இல்லை நான் எப்படி வேணாலும் இருக்கலான்னுவான். இப்போ அவங்ககிட்டலாம் நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். என் பேர் ராஜ்குமார். இந்த கதையை வந்து ராஜவேல் கிருஷ்ணா கொண்டு வரும்போது இந்த களம் பிடிச்சிருந்தது. ஏற்கனவே இவரோடு சேர்ந்து நான் வந்து தூவல்ன்ற படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே அவார்டு வாங்கிட்டு இருக்கு. அந்த படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். அதே சமயம் இந்த கதையும் கொண்டு வந்தார். இந்த கதை களம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு 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 த்ரில்லர் கலந்த ஒரு க்ரைம் ஸ்டோரி இந்த ஸ்டோரி. அதனால் உடனே நாங்கள் பார்த்தோம், பேசினோம். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆரம்பிப்போம் அந்த வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பூஜை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி மிக விரைவில் அதை ரிலீஸ் பண்ணுறதா நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். இல்லை, நம்ம எல்லாருமே பெண்கள் சார்ந்து தாங்க. அவங்களுடைய ஆமாம் இதுக்கு இல்லை. இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்களை நாங்கள் வந்து குறை சொல்லியோ இல்லை அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல வரல. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம், ஆனால் அது வேறு மாதிரி கிரியேட் ஆகும். அது நமக்கு தெரியாமையே நடக்கும். அப்படி தெரியாமல் கூட சில பேர் பாதிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம். சேம் டைம்ஸ் நாம் வந்து எல்லா பெண்களையும் நான் அதை அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது ரொம்ப சில பேர் வந்து அதை தப்பாக வந்து நினச்சிக்கலாம். ஏன்னா அதனால் இங்கே நிறைய பேர் வந்து இதை ரிஜெக்ட் கூட பண்ணாங்க. அதாவது எங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது எகென்ஸ்டாலாம் இல்லை. நான் அவங்களுடைய அக்கறையில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் அவங்களுடைய மிஸ்டேக்காக நான் அதை சொல்லலை. பட் அதனால் சில பேர் அப்படி ஆகிறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சில நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில பேர் பாதிப்படைவாங்க. அப்படி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை சொல்லுவோம். இன்ஸ்டாகிராம்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எந்த சோசியல் மீடியா போனால் உங்களோட ஃபேஸ் தான் உங்களுடைய இதுதான் ட்ரோல் ஆகிட்டு வருது. ஸோ அதில் சோசியல் மீடியாவில் க்ளீனாக இருக்குங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கேப் இருக்கு. இப்போ பாம்பேலேருந்து வர ஹீரோயின் தான் இங்கே போராடாங்க. தமிழ் பேசுகிற ஹீரோயினுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல
ஆக்சுவலாக சொல்ல போனால் நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க கூடாது தான். ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜில் பேசி தான் ஆகணும், இல்லைன்னா நான் எப்படி உங்கள் கூட கனெக்ட் ஆவேன். ஸோ அதே மாதிரி மற்றவங்க வரவங்களுமே வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டு உங்கள் கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தமிழ் வராதுன்னு சொல்கிறத விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே, பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை நார்த்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை வெறும் கன்னடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹையார்கி இல்லாமல் இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியாக நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னன்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது, இது வந்து நான் சொல்லுவேன். சின்ன திரையிலிருந்து பெரிய திரை சரிங்களா, ஆக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? யா கண்டிப்பாக சார், அது டிரான்சேக்ஷன் ஆகிறது கஷ்டமான விஷயம்தான். பிகாஸ் அகெயின் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லேயே நிறைய பேர் இருக்கோம், நிறைய பெண்கள் இருக்கோம், நல்ல பேசுகிறவங்க இருக்கோம், நல்ல நடிக்கிறவங்க கூட இருப்போம். பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணால் வேற ஒரு இதுலேருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட ஒரு பிக் பாஸ். மறுபடியும் சொல்கிறேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர். மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா, நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இதை மட்டும்தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். கமல் சார் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார், ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும். இது மூலமா வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வெளியில போனா ரொம்ப ஹைஃபையா வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இதை பத்தி கேள்வி பெண்களுக்கு அதை முடிச்சிடு, அதே கேள்விதான். அந்த பிக் பாஸ்ல போற பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர மாட்டேங்குது, அது ஒரு விஷயமா இருக்கு. ஆனா வந்து ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டேலண்ட் தான் சார் எல்லாமே. நீங்க டேலண்ட் இல்லாம நீ வந்து வாய்ப்பு கொடுன்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது. நீ டேலண்ட்டை வச்சுட்டு எஸ் நீ வந்து நல்லா நடிக்கிற, இல்லை நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா சிங் பண்ற அப்படின்னா அந்த டேலண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வேலை வரும். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு 10 பேர் பார்க்குற ஒரு இடத்துல நம்ம அங்கே இல்லை, ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நீ வந்து அங்கே நல்லா நடிக்கிறேன்னா இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக நடிப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற டைரக்டர்ஸாக இருந்தால் வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்லை, முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது. மேபி ஹையர் இதில் ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன். கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உள்ள அத்தனை பேருமே வந்து வேற ஃபீல்ட் நம்ம கையில இருக்கு சார், அது நம்ம கையில இருக்கு. இப்போ நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட டேலண்ட், நம்மளோட பொட்டென்ஷியல் நம்ம கையில இருக்கும். ஸோ நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா, நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து நான் என்னோட ஆக்டிங் பார்க்காதீங்க, ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன்ப்பா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும். ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதே தான், நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார்.
நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு, நீ பாத்துக்கோ. ஹரிஷ் கல்யாண் கவின் அவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தே ஹேவ் பொட்டென்ஷியல்ஸ். நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு. நம்ம நல்லா பண்ணணும், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். மேம் காப் ரோல் சொல்றீங்க இந்த கிராஸ்ல எல்லா காப்புமே வந்து இவ்வளவு பப்பியா யாருமே இருக்க இல்ல. பிராக்டிகலா சொல்றேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப காப்பு இருக்காங்க. இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஹீரோயின்ஸ் சொல்றேன். ஹீரோயின்ஸ்னாலே காப்பு ஸ்டோரி பண்ணீங்க. பாத்தீங்களா அவங்க ஹீரோயின்ஸா இருக்காங்க. பிராக்டிகலா போனோம்னா அவங்க ஹீரோயின்ஸா. ஆனா பிராக்டிகலா வந்து எந்த ஒரு காப்புமே இவ்வளவு ஹேண்ட்ஸமா இல்ல. அதனால நீங்க யார் என்ன கேக்குறீங்க? உங்களை தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு சுத்தமா புரியல. சார் சூஸ் பண்ணக்கூடிய மெட்டாலஜி என்னன்னு கேட்டேன். ஒரு காப் ரோல் சொல்றீங்க. காப் ஹீரோயின்ஸ் நார்மலா பண்ணி எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றீங்களா? நான் ஹீரோயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணதில்லைங்க. நான் வந்து இந்த கேரக்டருக்கு அந்த மேம் கரெக்டாக இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா இதுக்கு முன்னே அவங்க பண்ண பர்ஃபார்மு, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் அது எல்லாமே நான் பார்த்து அவங்களுடைய பர்ஃபார்மை பார்த்து அந்த அவங்களுடைய தோரணம், அதாவது வந்து இந்த ஸ்கல்ப்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான். நான் பேசிக் ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த உருவம் கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த பர்ஃபார்ம் பக்காவாக அவங்க பண்ணதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் தவிர மற்ற ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. காப் கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலே அடுத்தடுத்த படத்தும் அதே மாதிரி தான் போட்டு டைப் காஸ்ட் ஆயிடும். நீங்க அதை யோசிச்சு சார் ஆக்சுவலி பார்த்தா என்னை வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன திரையில அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்னதான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது டைப் காஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷனல் கேரக்டர் இருக்கு, ஒரு பயங்கரமா ஒரு அழுத ஒரு காட்சிகள் நிறைய இருக்கு அந்த கேரக்டருக்கு அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிடுங்கப்பா, இப்படிதான் ஃபோன்ஸே வரும். ஸோ சின்ன திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணும்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகட்டா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு உள்ள. இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜானர்ஸை ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது. தட் இஸ் ஃப்ரம் சின்ன திரையிலேருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய திரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.